ஹலோ ஆல். இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் சல்மான் கானோட ப்ரொமோ இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஒரு லேடி தான் வந்து இருக்காங்க. யார் அந்த லேடின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மற்ற யாருமே இல்லை, இவங்க தான் ஏக்தா கபூர். ஏக்தா கபூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்தி சீரியல்லே இல்லைனா ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க. இவங்க ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாத இல்லைனா டைரக்ட் பண்ணாத சீரியல்ஸே கிடையாது. ஸோ ஹிந்தி சீரியல் இண்டஸ்ட்ரியை வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து நிறுத்தினது ஏக்தா கபூரோட சீரியல்ஸ் தான் சொல்லலாம். நம்ம பார்த்த நிறைய பாப்புலரான சீரியல் இருக்குது. நாகினி சீரீஸ், அதே மாதிரி மூன்று முடிச்சு, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஃபேவரட் உள்ளங்கொலை போகுதுடா. இதெல்லாம் வந்து வெறும் கொஞ்சம் சீரியல்ஸ் தான். இதை மாதிரி நிறைய சீரியல்ஸ் அவங்க கிட்டத்தட்ட 2000லேருந்து கடந்த 24 வருஷமாக கண்டினியூஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஏக்தா கபூர் இல்லைன்னா ஹிந்தி இண்டஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் எபிசோடில் சல்மான் கானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாது. யூஸ்வலாக வந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு சல்மான் கான் வந்தாலே வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பயந்துட்டு உட்காந்துருவாங்க. யாருமே வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. வீட்டில் என்ன தான் வந்து பேசினாலும் சல்மான் கான் முன்னாடி வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம், இல்லைனா ரொம்ப பயம்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாட்டி நம்ம சல்மானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. இல்லை நடுவில் ஏதாவது எபிசோடுக்கு நடுவில் அவர் வந்தாலும் வரலாம். பார்க்கலாம், எபிசோட் பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏக்தா கபூர் வந்து இன்றைக்கி வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ரஜித், அதுக்கப்புறம் சாஹத். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து நல்ல ரோஸ்டிங் கிடச்சிருக்கு. அதுதான் வந்து ப்ரமோவில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 2 ப்ரமோலையும் வந்து ஃபஸ்ட்டு சாஹத்தோட ப்ரமோ. சாஹத் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து பர்சனல் ஹைஜீனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சாஹத் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, டாய்லெட் க்ளீனாக வந்து வச்சுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பேச போகிறாங்க. அடுத்தது ரஜித் பெண்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேச போகிறாங்க. ஹிந்தியில் யார் ஆங்கராக போட்டாலும் பிச்சு உதறாங்கன்னு தான் சொல்லலாம். நம்ம தமிழ் இல்லை மலையாள இண்டஸ்ட்ரி அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஹிந்தியில் யாரெல்லாம் ஆங்கராக வர்றாங்களோ கண்டஸ்டண்டோட சோலி முடிஞ்சிடுச்சு, அந்த மாதிரி தான் சொல்லலாம். அப்போ சரி மக்களே, வீக்கெண்டுக்கு வார் வித் ஏக்தா கபூர் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.